வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு நம்ம ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்காய் சாம்பார் செஞ்சுக்கலாம். நான் வந்து ஒரு 150 கிராம் துவரம் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த குக்கரில் ஒரு 7 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 6லேருந்து 7 ஆட் பண்ணிடுறேன். சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், மஞ்சப்பொடி கொஞ்சம், தண்ணி கொஞ்சம் தேவையான அளவுக்கு வச்சு, அதாவது பருப்பு கொஞ்சம் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சு குக்கரில் போட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு நான் எடுத்துக்கிறேன். சாம்பார் செய்யும் பொழுதே நம்ம அரிசி ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம்னா சாதம் வடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து சாதம் வடிக்கிறதுக்கு முன்னாடி அரிசி நம்ம ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிட்டோம்னா சாதம் நல்லா பலன்னு நல்லா வரும். நான் வந்து 400 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். முருங்கைக்காய் சாம்பாருக்கு 3 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன், 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி எடுத்திருக்கேன். இதையெல்லாம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரில் 5-6 விசில் வந்துருச்சு. பருப்பு நல்லா வெந்துடுச்சு. பருப்பை வந்து நான் குக்கர்லேயே கடைஞ்சிட்டு நான் இப்போ தாளிக்க போகிறேன் சாம்பார். ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். பாத்திரம் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ நான் எண்ணெய் ஆட் பண்ணிடுறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதும் கடுகு போட்டுட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நான் நல்லா வதக்கிக்கிறேன். சாம்பாருக்கு கொஞ்சம் புளி ஊற வச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு புளி இருந்தால் போதும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போது தக்காளி ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காவை இப்போது எண்ணெயில் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். முருங்கைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்றது போல் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து குழம்பு மிளகாத்தூள். கூடவே ஒரு ஸ்பூன் பக்கமாக நான் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம முருங்கைக்காவை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், முருங்கைக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பை வந்து இப்போது ஆட் பண்ணிடலாம். நாம் இப்போது சாம்பார் உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணும், தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை நல்லா திக்கான பதத்தில் வேணும் சாம்பார் அப்படின்னா தண்ணி சேர்த்துக்காமல் திட்டமான பதத்துக்கு நீங்கள் சாம்பார் ரெடி பண்ணிக்கோங்க. சாம்பாரை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா அரிசி வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து சாதம் வடித்து எடுத்துடலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாம்பார் 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசலை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். புளி கரைசல் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் நல்லா குக் பண்ணால் சாம்பார் ரெடி ஆகிடும். நல்லா ஒரு 6 நிமிஷம் நான் சாம்பாரை குக் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா கொதிச்சு நல்லா சாம்பார் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாவக்காய் பொரியல் ரெடி பண்ணிக்கலாம். 2 பாவக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து 1/4 கிலோ வெயிட். இது முதல்ல பாவக்காவை நம்ம ரவுண்டாக மெல்லிஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ரவுண்டாக கட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற விதை எல்லாத்தையும் நம்ம எடுத்துடணும். பாருங்கள், இது போல் எடுத்துட்டா எல்லாமே வந்துடும். இதே மாதிரி நம்ம எடுத்துருக்கிற 2 பாவக்காவையும் கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். எல்லா பாவக்காவையும் கட் பண்ணியாச்சு. இப்போது கொஞ்சமாக சால்ட் உப்பு போட்டு நம்ம நல்லா பாவக்காவை மிக்ஸ் பண்ணிடலாம். இது எதுக்காக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் ரொம்ப கசப்பாக இருக்கும். அந்த கசப்பு தன்மையை போக்குறதுக்காக உப்பு வந்து கொஞ்சம் பாவக்காயில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் விட்டோம்னா கசப்பு கொஞ்சம் கம்மியாயிடும். நான் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நான் பாவக்காவை அப்படியே உப்பில் ஊற வச்சுட்டேன். இப்போது ஒரு 2 முறை நம்ம அலசிக்கலாம். ஏன்னா உப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா, அதனால் தண்ணி விட்டு நம்ம 2 முறை அலசி விட்டுடலாம். ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடேறினதும் கடுகு கொஞ்சம் போட்டுடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு வரமிளகாவை 2ஆக கிள்ளி போட்டிருக்கேன். இப்போ வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பாவக்காவை நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாவக்காவை எண்ணெயிலேயே ஒரு 10 நிமிஷமாவது நம்ம நல்லா வதக்கணும். நான் வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளி கரைசலை நான் இப்போ பாவக்காயில் ஆட் பண்ணிடுறேன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுட்டு நம்ம ஊற்றிருக்கிற புளி கரைசல் ஃபுல்லாகவே நல்லா வற்றி பாவக்காய் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது நம்ம குக் பண்ணணும். பாருங்கள், நம்ம ஊற்றின புளி கரைசலெல்லாம் நல்லா வற்றி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பாவக்காவும் நல்லா வெந்து வந்துருச்சு. காரத்துக்கு ஏற்றது போல் நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். பாவக்காய் ஆல்மோஸ்ட் நல்லா வெந்ததுனால மிளகாய் பொடியோட மனம் போகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணால் போதும். 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த தேங்காய் துருவில் போட்டு சும்மா லைட்டாக 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாவக்காய் பொரியலும் ரொம்ப சீக்கிரமாகவும் சூப்பராகவும் ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது வந்து நம்ம ரசம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி ரசம் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டேன். கடாயில் 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு,
1 ஸ்பூன் சீரகம் 3யும் நான் சம அளவு எடுத்திருக்கேன். வெறும் கடாயில் இந்த 3யும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ நான் வந்து நல்லா சூடாறினதும் மிக்ஸி ஜாரில் போட்டு நான் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சதுக்கப்புறமா ஒரு 7 பல் பூண்டு போட்டுக்கிறேன். 2 வரமிளகா, கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் ஒரே ஒரு சுற்றி எடுத்துட்டா போதும். பாருங்கள், நான் மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் நான் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். நான் வந்து 5 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழமாக கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளியை நான் எடுத்திருக்கேன். ஒரு கிணத்துல கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு இந்த 5 தக்காளியும் நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். தக்காளியை எந்த அளவுக்கு நல்லா கரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கரைக்கணும். தக்காளியை நல்லா கரைச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் நம்ம வடிகட்டிக்கலாம். அதில் தோல் மட்டும்தான் இருக்கும் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வடிகட்டிட்டு அந்த தோலெல்லாம் எடுத்து போட்டுடலாம். ஒரு கோலி உருண்டை சைஸ்க்கு நான் புளி ஊற வச்சுருக்கேன். அந்த புளி கரைசலையும் இப்போ நான் இந்த தக்காளியோடு சேர்த்து போட்டு நல்லா கரைச்சி திரும்ப நான் வடிகட்டிக்கிறேன். தக்காளி ரசம் செய்ய நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரசம் தாளிக்கிறது தான். ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ரசத்துக்கெல்லாம் எண்ணெய் அதிகமாக சேர்க்கக்கூடாது. எண்ணெய் நல்லா சூடேறினதும் கடுகு கொஞ்சம் போட்டுடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டதும் ஸ்டவ்வை கம்மி பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற அந்த மிளகு சீரகம் எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம். சும்மா ஒரு 30 செகண்ட் நம்ம எண்ணெயில் அதை வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த தக்காளி சாறை நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன். மஞ்சப்பொடி இப்பவும் போடலாம். அப்படி இல்லைனா தக்காளி கரைக்கும் பொழுதே நம்ம அந்த தக்காளி கரைசலில் கூட நம்ம மஞ்சள் பொடி போட்டு நம்ம கரைச்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிடலாம். நம்ம புளிப்புக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்கலாம். இன்னும் ரசத்தில் உப்பு போடலை. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சோம்னா சீக்கிரம் கொதிச்சிடும். ஆனால் இந்த பச்சை வாசனைலாம் போகாது. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா பொறுமையாக கொதிக்க ஆரம்பிக்கும். அப்போது நம்ம ரசத்தோடைய பச்சை வாசனைலாம் போயிட்டு ரசம் நல்லா மணமாக இருக்கும். எப்போவுமே ரசத்தை வந்து கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வந்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரசத்தை கொதிக்கிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரசம் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், தக்காளி ரசம் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃபுல் மீல்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பிளேட்டில். ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் ஒரு லஞ்ச் மெனு நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், சாதம் வடித்து எடுத்தாச்சு. முருங்கைக்காய் சாம்பார், தக்காளி ரசம், பாவக்காய் பொரியல், கூடவே கொஞ்சம் தயிர் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாகவும் சூப்பராகவும் ஒரு லஞ்ச் மெனு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த லஞ்ச் மெனுவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.